ஆனந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 19ஆம் தேதி 1வது மாதம் 2019ஆம் ஆண்டு தை மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். சோம்பல் இல்லாமல் வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய நாளாக என்று இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்காத எல்லா செய்திகளும் நன்மைகளும் அனுகூலமே காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதுடன் உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று தீர்வதுடன் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு செல்வது, மனதிற்கு பிடித்த மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தமும் நிச்சயமாக ஏற்படுவது மனதிற்கு யோகத்தையும் அனுகூலத்தை தரும். அசையாமசைய பொருள் சிலருக்கு யோக பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை குடும்பத்தில் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது மட்டும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள், வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுவது மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை தரும். வண்டி வாகனத்தில் மட்டும்தான் சிறிது கவனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். மற்றபடி அனைத்து விஷயங்களும் ஏற்றங்கள், உறவினர் வருகை பல விதத்தில் ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில் அமைப்பு சம்பந்தப்பட்டதோ, வியாபாரம் சம்பந்தப்பட்டதோ, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் எந்தவித இடர்பாடுகள் இல்லாமல் சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாக இன்று நாள் காணப்படுகிறது. குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவி விஷயத்திலும், மனைவியாக இருந்தால் கணவன் விஷயத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருந்தால் போதும். புதிய அறிமுகங்கள், வெளிவட்டாரத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் மிக மிக கவனம், இல்லை என்றால் தேவையில்லாத எதற்காக இப்படி நமக்கு மன சங்கடங்கள் ஏற்படுவது என்று நொந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். மனச்சஞ்சலங்கள், மன அழுத்தங்கள் மிக கவனமாக பாதுகாத்து கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் அனுகூலங்களான அமைப்பு காணப்பட்டால் விலை உயர்ந்த பொருள்களை கையாள்பவர்கள் பொருள்கள் களவு போவதற்கும் அமைப்புகள் காணப்படுவதனால் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க பிறர் பொருள்களை கையாள்பவர்கள் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது, தாய்வழி உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக மிகப்பெரிய அனுகூலத்தை பெற்றுத்தரும். லாபத்தையும் சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக காணப்படுகிற அரசு துறை படைப்பாளிகளுக்கு மிகப்பெரிய கௌரவம், மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். திடீர் பண வரவு, மிகப்பெரிய லாபத்திலிருந்து மிகப்பெரிய கௌரவத்துக்கும் சந்தோஷத்திற்கும், நீண்ட நாள் பிரச்சனையை முடிவுக்கு வருவதும், பழைய கடன்களை பைசல் செய்யக்கூடிய பிராப்தங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் நிமித்தமாக எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை பற்றி யோசித்து கொண்டு வாழக்கூடிய நீங்கள் இன்றைக்கு நல்ல நாள்கள் ஆரம்பிப்பதை அதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கூட்டாளிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்பட்டு தனியாக தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு தீர்க்கமான முடிவுகளை இன்றே எடுப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும். தொலைதூர செய்திகள், நன்மைகள், வியாபாரம் நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி தரும். சிலருக்கு கடல் கடந்த பயணத்தினால் சந்தோஷ அமைப்பு திடீரென்று ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உங்களுடன் சுற்றி இருப்பவர்கள் விஷயத்தில் சிறிது கவனம். அவர்கள் கூறக்கூடிய தவறான ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். தந்தை வழி உறவுகளும் தந்தை வழி தேக ஆரோக்கியத்துக்கு மிக கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நன்மை தரும். அண்டை அயலாரட்டு விஷயத்தில் கூட மிக மிக கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஆலோசனை கூறக்கூடிய நாளாக இந்த நாள். உங்களுக்கு கிரக சஞ்சாரங்கள் காணப்படவில்லை. வெளிவட்டாரம், உத்தியோகம், தனிப்பட்ட முறையில் எல்லாம் இருந்தாலும் முடிந்த அளவுக்கு ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், மனதிற்கு பிடித்த தெய்வ சன்னிதானத்திற்கோ கேளிக்கை இடத்திற்கோ செல்வதே ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு படிப்படியாக அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். வாக்குஸ்தானத்தில் உள்ள சனி தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடணும். அதே சமயம் தொழிலிலோ, உத்தியோகத்திலோ, வியாபாரத்திலோ மனதிற்கு பிடித்த இடத்துக்கு செல்வதோ உங்களுடைய கௌரவத்துக்கு ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. யாருக்கு முடியாத விஷயத்தை முடித்துக் கொடுக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். வார்த்தை பேசுவதற்கு முன்பாக யோசித்து பேசுவதற்கு உங்கள் கீழ் வேலை செய்வர்கள் விஷயத்தில் கூட சிறிது கவனமாக இருக்க வேண்டும். கோபதாபம், சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தாலே போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
ஏற்றத்தை அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு மட்டும் சிலர் அதிகரிக்கலாம். எனவே குடும்ப விஷயத்தில் நீங்கள் தான் விட்டுக் கொடுத்தல் மிக மிக நன்மை தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு, உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், அசையாம சேப்பவர்கள், தெய்வ மார்க்கத்திற்கு உண்டான அமைப்புகள் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கு வாக்குவாதங்கள் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வதும், அவர்கள் சொல்வதை உங்களுக்கு கோபதாமம் வந்தால் தயவு செய்து கேட்பதை போல் நடிப்பதே ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, அசையமச பொருள் சேர்க்கை, ஆனந்தத்தை ஏற்படுவது, வீடு கட்டுவது, வீடு விற்பது, வீடு வாங்குவதை பற்றி குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுவதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கர்ப்பஸ்தர்கள் சிறு கவனம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு அபிவிருத்திகள் காணப்படும். உத்தியோகத்தில் அலைச்சல்கள் காணப்படுகிறது. அந்த அலைச்சல்கள் பல விதத்தில் நன்மையும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. கணவன் மனைவி சாதாரண சண்டை பெரிதாகலாம். எனவே நீங்கள் விட்டுக் கொடுத்தல் மிக மிக நன்மை. உங்கள் குடும்ப விஷயத்தில் யாருடைய தலையிடும் நிச்சயமாக கூடாது. இந்த மாதம் முழுவதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தை மாதம் முழுவதும் இன்றைக்கு மல்லவில்லை. அந்த விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்தால் கும்பத்துக்கு நன்மை. இந்த குடும்ப விஷயத்திலே வெளிவட்டாரத்தில் தேவையில்லாத கோபதாபத்திற்கு நீங்கள் ஆட்படுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் கவனம். தேக ஆரோக்கியத்தில் சிறிது தொற்றுநோய் உபத்திரம் இருக்கக்கூடிய மீனராசிகள் மட்டும் சிறிது மருந்து மாத்திரைகளை தவறவிடாமல் பாதுகாத்துக் கொண்டால் போதும். வெளிவட்டார, உத்தியோகம், தொழிலமைப்பு அனுகூலங்கள் காணப்படுகிறது. தாய் வழி உறவுகளுக்கு உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கிடைத்தாலும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் தேவையில்லாத குழப்பங்களோ சங்கடங்களோ ஏற்படும். பொறுமை காப்பது நன்மை தரும். அவசரப்படுவது, ஆவேசப்படுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகள் தேன் தருவை வார்த்தை மீனத்துக்கு இன்று இல்லை என்றால் பெரும் கஷ்டமும் நஷ்டமும் உங்களுக்கு தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியை தரும். நன்றி, வணக்கம்.